ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் எல்லாராலையும் விரும்பி கேட்கப்பட்ட ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ முதல்ல இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் இந்த சாக்லேட்டை இதே போல் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். சின்ன சின்ன க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தான் இந்த ப்ரௌனி எங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சரில் எங்களுக்கு வரும். இந்த ப்ரௌனிக்கு நான் யூஸ் பண்ணின சாக்லேட் என்னென்னு பார்த்தீங்களென்றால் நார்மலாக எல்லா கடைகளிலுமே கிடைக்கக்கூடிய எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் மில்க் சாக்லேட்டை வாங்கி யூஸ் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் எந்த சாக்லேட்டை யூஸ் பண்ணினாலும் நீங்கள் செய்ய போகிற அந்த ப்ரௌனி நல்ல பெர்ஃபெக்டான டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ இந்த ப்ரௌனி பேட்டர் செய்யறதுக்கு நான் இது போல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள நான் 150 கிராம் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட இதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய சுகராக இருந்தால் நீங்கள் அதை கிரைண்டரில் போட்டு சேர்த்துக்கொள்ளலாம். இதோடையே 115 கிராம் மெல்ட் பட்டரும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட சில வேளைகளில் பட்டர் இல்லையென்று சொன்னால் நீங்கள் இதே அளவுக்கு ஆயில் கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த பட்டரையும் சுகரையும் சேர்த்து ஒரு பிஸ்கொண்டு வச்சு நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையில்லை. சாதாரணமாக ஒரு பிஸ்கொண்டை வச்சு நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதோடைய 2 முட்டையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதோடையே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் முறுக்க நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நல்லா நீங்கள் இந்த முட்டை பட்டர் சீனி எல்லாம் கரைகிற மாதிரி நல்லா நீங்கள் இதை அடித்து மிக்ஸ் பண்ணணுமெண்டே இல்லை. சாதாரணமாகவே நீங்கள் இந்த பிஸ்கை வச்சு நல்ல வடிவாக இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் இந்த ப்ரௌனிக்கு தேவையான ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். 90 கிராம் மாவு எடுத்திருக்கிறேன். இப்போ இதோடையே பார்த்தீங்களென்றால் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கிறேன். இப்போ இதோடையே பார்த்தீங்களென்றால் 25 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த கொக்கோ பவுடரோடைய 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்செடுக்க போகிறேன். எப்பயுமே நாங்கள் அரைச்சு சேர்த்தோம்னா தான் எல்லா ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நாங்கள் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ இந்த ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து இந்த பிஸ்கை வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு நாங்கள் பீட்டர் எதுக்குமே யூஸ் பண்ண தேவையில்லை. சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிஸ்கை வச்சே நாங்கள் நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ப்ரௌனி ஒன்று நாங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பாருங்க, இதே போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. அதுக்குள்ள எங்களுக்கு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சாக்லேட்டை சேர்த்துக்கொள்கிறேன். இதோடைய 50 கிராம் நட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ நீங்கள் அந்த நட்ஸை நீங்கள் இதுக்கு சேர்த்து செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, இப்போ இந்த சாக்லேட்டையும் நட்ஸையும் நான் சேர்த்து இது போல் நல்ல வடிவாக இந்த பட்டுல்லா வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இந்த அளவுக்கான பேட்டரை ஊற்றி கொள்றதுக்கு 8 இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்தீங்களென்றால் உங்களுக்கு போதுமானது. நான் கூடிய அளவில் செய்கிறபடியாக நான் 10 இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கிறேன். இந்த ட்ரே நான் ப்ரௌனிக்கண்டே நான் ஸ்ரீலங்காவிலிருந்து எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் நல்ல வடிவாக இந்த ப்ரஷ்ஷால் பூசிக்கொள்ள போகிறேன். ஏனெண்டா ப்ரௌனி ஒட்டாமல் நல்ல பெர்ஃபெக்டாக எங்களுக்கு வர்றதுக்காக. இப்போ பார்த்தீங்களா இந்த ப்ரௌனி பேட்டரை நான் இந்த ட்ரேக்குள்ள நல்ல வடிவாக எல்லா இடமும் பரப்பி விடுற மாதிரி நான் ஊற்றி விட்டுட்டேன். இப்போ இந்த பட்டுல்லாவையும் வச்சு நல்ல வடிவாக பரப்பி விட்டுட்டு 2-3 தடவை இதே போல் டேப் பண்ணி விட்டுருங்கோ. நல்ல ஈக்குவலாக எல்லா இடமுமே எங்களுக்கு இந்த ப்ரௌனி பேட்டர் போயிடும். ஓவனை நான் ஆல்ரெடி 180 செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டேன். பேக்கிங் டைம் 180 செல்சியஸில் 20 நிமிடங்கள். நீங்கள் உங்கள் ஓவன் டெம்பரேச்சருக்கு ஏற்ப செக் பண்ணி விட்டு கொள்ளலாம்.
இந்த ப்ரௌனியை நான் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக இது போல் நான் ப்ரௌனி கட்டர் ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ அதை வச்சு தான் நான் இப்போ இந்த ப்ரௌனியை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். எவ்வளவு பர்ஃபெக்டாக இந்த ப்ரௌனி எங்களுக்கு வந்து பேக் ஆகி இருக்குதுன்ட்டு உங்களுக்கே பார்க்க தெரியுது. இப்போ இது எங்களுக்கு பேக் ஆகிட்டுதோண்டு செக் பண்ணி பார்க்குறதுக்காக இது போல் ஒரு கம்பியால் நான் குத்தி பார்க்குறேன். நீங்கள் ஒரு டூத்பிக்கால் குத்தி பாருங்க. அது கிளியராக வந்துட்டுதாண்டால் எங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக அது பேக் ஆகி இருக்குதுன்ட்டு அர்த்தம். இப்போ பாருங்க, இந்த சைட்டில் இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டுட்டேன். இப்போ நான் அந்த ப்ரௌனி கட் பண்ணுற கட்டரால் தான் நான் இப்போ மேலே வச்சு அடையாளப்படுத்த போகிறேன். அதால் அமர்த்தி நான் கட் பண்ணல மேலே இது போல் வச்சிட்டேன் என்றால் அந்த அடையாளம் எனக்கு வந்துடும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டேன் என்றால் அந்த அடையாளம் மேலே பதிஞ்சிடும். அதுக்கு பிறகு நான் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இதில் 25 துண்டுகள் ப்ரௌனி வார மாதிரி நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட இப்படி ப்ரௌனி கட்டர் தான் இருக்கணுமெண்டு இல்லை, நீங்கள் ஒரு அடிமட்டம் ஒன்று வச்சு நல்ல நேராக கத்தியால் கட் பண்ணி போட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நல்ல வடிவாக பீஸ் போட்டு கொள்ளலாம். இந்த ப்ரௌனி நீங்கள் பிஸ்னஸுக்கு கட்டாயம் நீங்கள் இதை செய்து கொடுத்து பாருங்கோ. பிஸ்னஸ் வந்து அவ்வளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வரும். ஏனென்று பார்த்தீங்கன்னா நேரமும் குறைவு. இது வந்து ஒரு ஒன் போல் ப்ரௌனி என்று கூட சொல்லலாம். நான் செய்யும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வேறு போல் எதுவுமே நான் இதுக்கு யூஸ் பண்ணல. ஒரே ஒரு பவுலில் தான் நான் உங்களுக்கு செய்தே காட்டியிருக்கிறேன். அதை விட பாருங்கோ, இந்த ப்ரௌனி வெட்டும் போதே உங்களுக்கு அதுவிண்ட டெக்ஸ்சர் வந்து விளங்குது எவ்வளவுக்கு வந்திருக்கண்டு. நார்மலாக மேலே அந்த கிராக் எல்லாம் விழுந்திருந்தால் தான் பெர்ஃபெக்டான ப்ரௌனி என்று நிறைய பேர் சொல்லுவினோம். அது உண்மைதான். இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த முறையில் இந்த பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் ஆக்கி செய்கிறத விட இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட்டாக இருக்குமென்றதுக்காக நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளவு பெர்ஃபெக்டாக இந்த ப்ரௌனி வந்து எங்களுக்கு வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. நிறைய பேர் என்னட்ட கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் ப்ரௌனி செய்தாண்டு ப்ளோக்கில் போட்டிருக்கிறீங்க, அதை தனியாக ஒரு ரெசிப்பியாக எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கொண்டு கேட்டிருந்தீங்க. உங்களுடைய விருப்பத்தின்படி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே செய்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்தேன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.